வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, அஷூரில் எப்படி அப்ளிகேஷன் கேட்வே கான்ஃபிகர் பண்ணி அதை மூலமாக எப்படி வெப் டிராஃபிக்கை ரவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு அது பேசிக்காக உள்ள கான்செப்ட்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ அஷூர் அப்ளிகேஷன் கேட்வேங்கிறது ஒரு சர்வீஸ், அஷூரில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். எதுக்காகனா வெப் டிராஃபிக்கை லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணலான்னா, டிஸ்ட்ரிபியூட் டு அவர் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஏற்கனவே நம்மக்கிட்ட லோட் பேலன்ஸர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம எதுவும் பண்ண முடியாதா? இதுக்காக இந்த அப்ளிகேஷன் கேட்வே அப்படின்னா, அந்த லோட் பேலன்சர் எப்பொழுதுமே ஓஎஸ் 4 லேயரில் தான் ஒர்க் பண்ணும், நெட்வொர்க் லேயரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் கேட்வே ஓஎஸ்ஐ லேயர் 7ல் ஒர்க் பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா, நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ஸ் 7th லேயரில் நம்ம இருக்கக்கூடிய வெப் அப்ளிகேஷன், ஒரு ப்ரௌசரில் இருந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சோன்னா, ஸோ அந்த ப்ரௌசரில் கண்டென்ட்டில் இருக்கிற இதை பார்த்துட்டு யூஆர்எல்லில் பார்த்துட்டு, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம டிராஃபிக் ரவுட் பண்ணி கொடுக்கும் இந்த அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம அதாவது நம்மளோட விஎம்மில் இருக்கலாம், இல்லை விஎம் ஸ்கேல் செட்டில் இருக்கலாம், இல்லை ஆன்-ப்ரெம் சர்வீசஸில் கூட இருக்கலாம், சர்வர்ஸில் கூட நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ஸ் ரிசைட் ஆகிருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லேயர் 4 அது டிசிபி யூடிபி ப்ரோட்டோக்காலில் யூஸ் பண்ணும். ஸோ ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி போர்ட்டுக்கும் அப்புறம் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் போர்ட்டுக்கும் மட்டும்தான் இந்த ட்ரெடிஷ்னல் லோட் பேலன்சர் ஒர்க் ஆகும். ஆனால் அப்ளிகேஷன் கேட்வே பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கே நம்மளை ரவுட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த யூஆர்ஐ பாத்தில் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ரவுட் டிராஃபிக் பேஸ்ட் ஆன் த இன்கமிங் யூஆர்எல். இப்போ நம்ம யூஆர்எல்ல இமேஜஸ்னு ஒரு இன்கமிங் யூஆர்எல்ல இருந்துச்சு அப்படின்னா, we can route traffic to செட் ஆஃப் சர்வர்ஸ், அதாவது பூல், நிறைய சர்வர்ஸ் உள்ள அந்த பேக்கெண்டை பேக்கெண்ட் பூல், அந்த பூலில் இருக்கிற சர்வர்ஸ்க்கு ரவுட் பண்ணி கொடுக்கும். இமேஜஸ்க்குன்னு கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிற பூலுக்கு நம்மளை அப்ளிகேஷன் கேட்வே ரவுட் பண்ணி அங்கே இருக்கிற அப்ளிகேஷனை நம்மளால் வியூ பண்ண முடியும். அதே போல் வீடியோ அப்படின்னு ஒரு யூஆர்எல் நம்ம யூஆர்எல்ல ஆட் ஆகிருந்தது அப்படின்னா, ஸோ அனதர் பூல், இன்னொரு பூலில் பேக்கெண்ட் பூலில் இருக்கக்கூடிய வீடியோன்னு இருக்கக்கூடிய பூலில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை நம்மளால் வியூ பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் கேட்வேனா பேசிக்காக சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இதோட சில ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ் அ வெப் டிராஃபிக் லோட் பேலன்சர் தட் எனேபிள்ஸ் யூ டு மேனேஜ் டிராஃபிக் டு யுவர் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த வெப் டிராஃபிக்கு லோட் பேலன்சர் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு ரவுட் பண்ணி கொடுக்கக்கூடியதுக்காக. இப்போ இதோட பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, இது ஒரு பிளாட்ஃபார்ம் மேனேஜ்டு, எல்லாமே அஷூர் மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய சர்வீஸ் தான். ஈவன் நம்மளால் ஸ்கேலபிளும் பண்ண முடியும். அண்ட் ஹைலி அவைலபிள் அப்ளிகேஷன் டெலிவரி கண்ட்ரோலர் அஸ் அ சர்வீஸ். ஸோ இது அந்த அவைலபிலிட்டியும் நம்மளால் 100% அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் சென்ட்ரலைஸ்டு எஸ்எஸ்எல் ஆஃப்லோட் அண்ட் எஸ்எஸ்எல் பாலிசி, அந்த செக்யூரி அந்த லேயர் இது பண்ணுறப்போ நமக்கு ப்ரொடெக்ஷன் நம்மளோட இது கிடைக்கும். ஸோ இப்போ இந்த என்கிரிப்டு டீக்ரிப்டு அந்த இதெல்லாமே இங்கே அப்ளிகேஷன் கேட்வேவே டேக் கேர் பண்ணிப்பாங்க.
ஸோ பேக் அண்ட் பூலுக்கு போய் என்கிரிப்ட் ஆகி தான் போகணும், அப்புறம் அதை டீக்ரிப்ட் பண்ணணும், அந்த இதெல்லாம் இல்லாமல் ஸோ அந்த விதத்துலேயும் அப்ளிகேஷன் கேட்வே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த அதோட மட்டும் இல்லாமல் ஒரு டிஃபால்ட்டாக செக்யூர் சாக்கெட் லேயர் மூலமாக போகிறதுனால நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டியோட நடக்கும். அப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டன்சஸ் தேவைப்படலாம். எந்த இன்ஸ்டன்சஸ் தேவைப்படுதோ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால வந்து இதை ஸ்கேலபிளும் பண்ணிக்க முடியும். நமக்கு எப்படி டிராஃபிக் லோட் வருதோ அதை பொறுத்து இந்த அப்ளிகேஷன் கேட்வே வந்து அவங்களாவே டிஃபால்ட்டாக ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் பண்ணிப்பாங்க. நம்ம நார்மல் லோட் பேலன்சர் பண்ணுற மாதிரியே இவங்களும் அந்த அப் அண்ட் டவுன் பண்ணிப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து இதில் பப்ளிக் ப்ரைவேட் அண்ட் ஹைப்ரிட் வெப்சைட்ஸ்க்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். மல்டி வெப்சைட்ஸும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிங்கிள் வெப்சைட்டு ஒரு பேசிக் வெப்சைட்ஸ் அந்த இதுக்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் கேட்வே வந்து இந்த இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோட வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் கான்ஃபிகர் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா ஸோ நமக்கு நம்மளோட இது வந்து பப்ளிக்காக எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு டிராஃபிக். ஸோ கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு அட்டாக் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த அட்டாக் வர்றது அது எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ இது அப்ளிகேஷன் கேட்வேல இருக்கிற ஒரு பார்ட்டாக இருக்கிற ஃபயர்வால் வந்து அதை வந்து எல்லா அட்டாக்ஸ்கையும் வந்து டினை பண்ணி ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் நம்ம அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அஷ்யூர் ஏபிஐஸ் மூலமாகவும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து அஷ்யூர் அப்ளிகேஷன் கேட்வேக்குள்ள காம்பனன்ட்ஸ். இதை வந்து நம்ம பூலில் நம்ம போர்ட்டலில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெமோக்கு போகலாம். ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ரிசோர்ஸ் குரூப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு வேர்ச்சுவல் நெட்வொர்க்கை ரெடி பண்ணிவிடுவோம். இந்த இதுக்கு வந்து அப்ளிகேஷன் கேட்வேக்குன்னு ஒரு சப்நெட் தேவைப்படும். நம்மளோட விஎம் வந்து ஒரு சப்நெட்டில் ரன் ஆகிறாங்க, நம்ம கான்ஃபிகர் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் விஎம்மில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சப்நெட் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதோட அப்ளிகேஷன் கேட்வேக்குன்னு ஒரு சப்நெட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு விநெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் 2 சப்நெட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டிஃபால்ட் ஸ்பேஸ் நான் ஃபஸ்ட்டு IPv4 அந்த அட்ரஸே நான் என்னோட வேர்ச்சுவல் நெட்வொர்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் சப்நெட் ஃபஸ்ட்டு உள்ள நேமை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது பேக் அண்ட் பூல் சப்நெட்டுன்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ சப்நெட் ஃபஸ்ட்டு சப்நெட்டை எடுத்துக்கிறேன், சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சப்நெட்டு என்னோட அப்ளிகேஷன் கேட்வேக்காக. ஏன்னா நம்மளோட அப்ளிகேஷன் கேட்வே இன்ஸ்டன்ஸ்லாம் இந்த சப்நெட்டில் தான் ரன் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு சப்நெட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நேமும் கேட்வே சப்நெட்டுன்னே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் சப்நெட் எடுத்துக்கிறேன், சாரி. இந்த இதில் க்ரியேட் பண்ண வேண்டியது நம்ம பார்த்தோம்னா என்னென்ன நம்மளால் போர்ட்டலில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரிசோர்ஸஸ் என்னென்ன க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு விநெட்டு, அப்புறம் 2 சப்நெட்டு, அப்புறம் ஒரு 2 விஎம், நம்மளோட டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணக்கூடிய 2 விஎம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் கேட்வே க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து பேக்எண்டில் நம்ம விஎம்ல போயிட்டு நம்ம ஃபோல்டர்ஸ், அதாவது இமேஜஸ்க்கு இமேஜஸ் ஃபோல்டரு, அதில் வந்து ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அதை க்ரியேட் பண்ணணும். ஸோ வீடியோஸ் ஃபோல்டர் அதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் என்ன இது பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இப்போ இந்த டெமோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோட விநெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் 2 விஎம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெமோன்னு கொடுத்துட்டு நான் ரிலேட்டடாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இமேஜஸ் விஎம்னே கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இதில் வந்து இமேஜஸ் பூல் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம், அதனால் இமேஜஸ் ஃபுல்லாக கன்சிடர் பண்ண போகிறோம் இந்த விஎம்மை. ஸோ அதனால் நான் அதுக்கு நேமும் இமேஜஸ் விஎம்னே கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட் எல்லாமே இந்த எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடன்சி வேண்டாம், சர்வர் இதே போதும், இந்த கான்ஃபிகரேஷனே எனக்கு போதும். யூசர் நேம் பாஸ்வேர்ட், வெப் டிராஃபிக்காக போர்ட்டையும் அலோவ் பண்ணிக்கிறேன். டிஸ்க் அப்படியே விட்டுட்டு நெட்வொர்க்கிங்கில் போயிட்டு என்னோட சப்நெட்டை நான் செலக்ட் பண்ண வேண்டியது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஏன்னா இங்கே 2 சப்நெட்டும் இருக்குது. நம்ம அந்த சப்நெட் வந்து அப்ளிகேஷன் கேட்வேக்குன்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்க சப்நெட்டை விட்டுட்டு நம்ம பேக்எண்ட் பூலுக்காக க்ரியேட் பண்ணியிருக்க சப்நெட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் விஎம் க்ரியேட் பண்ணுறப்ப. ஸோ பப்ளிக் ஐபி இருக்கட்டும், ஆனால் அப்ளிகேஷன் கேட்வே க்ரியேட் ஆன பிறகு நமக்கு தேவைப்படாது. ஸோ இதில் அந்த போர்ட் அலோவ் பண்ணிவிட்டு அந்த பேசிக் என்எஸ்ஜியை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் க்ரியேட் கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரியே இன்னொரு விஎம்மும், அது வீடியோஸ் பூல் பேக்எண்ட் பூலுக்காக அந்த விஎம்மையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு நேம் ஐடென்டிக்காக வீடியோஸ் விஎம்னே கொடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் அதே செட்டப்ஸு எதுவும் நான் சேஞ்ச் பண்ணலை. ஸோ டிஸ்க் அப்படியே விட்டுட்டு அதே போல் இங்கேயும் நெட்வொர்க்கிங்கில் சப்நெட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னோடய 2 விஎம்ஏ ஒரு சப்நெட்டில் தான் இருக்காங்க, பேக்எண்ட் பூல் அந்த சப்நெட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஐபி அட்ரஸ் மித்த கான்ஃபிகரேஷன் எல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் ரிவ்யூ அண்ட் க்ரியேட் கொடுத்துட்றேன்.
ஸோ இப்போ virtual மிஷின் ஃபஸ்ட்டு ரெடி ஆயிருந்தது, இமேஜஸ் விஎம் ரெடி ஆயிருந்தது அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ ரெண்டு விஎம்மும் ரெடி ஆன பிறகு தான் நம்மளால் வந்து ஆஹ், அடுத்த ஸ்டெப் பண்ண முடியும். ஸோ லெட் அஸ் வெயிட். ஸோ ஃபஸ்ட்டு விஎம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த விஎம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த விஎம்ல சின்ன அந்த செட்டப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். வெப் சர்வர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த வெப் சர்வருக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம லோக்கல் சர்வரில் போயிட்டு அந்த ஐஇ என்ஹான்ஸ் செட்டிங் கான்ஃபிகரேஷனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணி வெப் சர்வர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இது ரெடி ஆகிட்டு இருக்க நேரம் அந்த விஎம் ரெடி ஆகிருந்ததுன்னா அதுலேயும் இதே ஃபஸ்ட்டு சர்வர் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த விஎம்மும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு அந்த விஎம்மில் பண்ண அதே கான்ஃபிகரேஷன் தான் ஃபஸ்ட்டு லோக்கல் சர்வரில் போயிட்டு ஐஇ என்ஹான்ஸ் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ஆல் சர்வர்ஸில் போயிட்டு வெப் சர்வரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்க நேரம்
நம்ம இங்கே போயிட்டு இந்த ஃபஸ்ட் விஎம்மில் அந்த வெப் சர்வர் அந்த ஃபோல்டரில் போயிட்டு வெப் சர்வருக்குள்ள ஃபோல்டரில் போயிட்டு ஸோ சி inetpub www.root ஃபோல்டரில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து ஒரு டிஃபால்ட் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதை தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நோட்பேடில் வந்து ஒரு HTML ஃபைலாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் கொடுத்து அது ஒரு HTML ஃபைலாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதை தான் நம்ம ஒரு அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ண போகிறோம், HTML அப்ளிகேஷனாக. இதில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கவங்க இதில் வேறு கண்டென்ட்டு இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனே ரெடி பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தடு. ஸோ சேவர்ஸ் கொடுத்து இது ஒரு HTML ஃபைலாக நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதை எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, சியில் நம்ம வெப் சர்வருக்குள்ள ஃபைலில் தான் சேவ் பண்ணணும். ஸோ inetpub www.rootல ஒரு HTML ஃபைலாக நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு ஃபோல்டரும் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த என்னோடய ஃபோல்டர் வழியாக போகணும், அந்த பாத் பேஸ்டில் எனக்கு போகணும். அப்படிங்கிறதுனால இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து index.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேயும் இங்கே செக் பண்ணிடலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. என்னோட ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம், சாரி, இந்த இடத்துல டாட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட இமேஜஸ் சர்வர்னு இந்த இது ரன் ஆகுது. ஸோ நான் அப்ளிகேஷன் கேட்வே க்ரியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கிற அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே அடுத்த வெப் சர்வர்லேயும் நம்ம இந்த செட்டப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கேயும் ரெடி ஆகிடுச்சு, வெப் சர்வர் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரியே இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நோட்பேடில் ஒரு மூலமாக ஒரு சிம்பிள் HTML அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் சேவர்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ண போகிறோம்.
index.html சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே இங்கேயும் செக் பண்ணிடலாம் எப்படி அந்த இது ரன் ஆகுதுங்கிறத. ஸோ இது வந்து அடுத்த இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இப்போ 2 அப்ளிகேஷனும் இப்போ நமக்கு ப்ராப்பராக ரன் ஆகுது. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு அப்படின்னா அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ அதுக்கு முன்னாடி அதில் உள்ள காம்பனன்ட்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது எப்படி நடக்கும்னா, நம்மளோட ரெக்வஸ்ட் ப்ரௌசர்லேருந்து கொடுக்கறது அப்ளிகேஷன் கேட்வேக்கு போகிறப்ப அங்கே அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஐபி மூலமாக தான் நமக்கு வந்து டிராஃபிக்கை ரவுட் பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு ஐபி க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஐபி மூலமாக போகிற ரெக்வஸ்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெச்டிடிபியோ இல்லை ஹெச்டிடிபிஎஸ் லிசனர் மூலமாகவோ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதுக்கு ஒரு லிசனர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ லிசனருக்கு போன பிறகு அதுக்கு ஒரு ரூலும் க்ரியேட் பண்ணுவோம். அதாவது எந்த பூலில் போய் நம்மளோட இதை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பேக்எண்ட் பூலுன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இப்போ விஎம் இருக்குது, நம்மளோட பேக்எண்ட் பூல் இப்போ நம்ம விஎம்மாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். வேணும்னா நம்ம விஎம் ஸ்கேல் செட்டும் க்ரியேட் பண்ணலாம், ஆன்ப்ரம் சர்வர்ஸும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த விஎம்மில் இருக்கக்கூடிய 2 அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம ரவுட் பண்ண போகிறோம். அதுவும் எப்படின்னா, ஒன்று இமேஜஸ் இதுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து வீடியோஸ்னு ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு விஎம்மில் வந்து வீடியோஸ்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 இது மூலமாக தான் நமக்கு போகும், டிராஃபிக் வந்து போகும். ஸோ இப்போ என்னோடய டிராஃபிக் எப்படி போகும்னா, ஸோ இங்கே ஒரு விஎம் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த என்னோட வீடியோஸ் அப்ளிகேஷன் வந்து இங்கே அப்ளிகேஷன் இங்கே ரன் ஆகிட்டுருக்கு, அடுத்த விஎம்மில் ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து இமேஜஸ் ஒரு விஎம்மில் இருக்குது, வீடியோஸ் ஒரு அப்ளிகேஷன் இங்கே அடுத்த விஎம்மில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ டிராஃபிக் ரவுட் ஆகிறது வந்து இந்த ரூல் நம்ம கொடுக்குற பேக்எண்ட் பூல், இந்த இதர் இதுக்கும் அப்புறம் இதுக்கும் போகும். எந்த நம்ம ஹெச்டிடிபியில் வந்து இமேஜஸ்ன்னு கொடுத்தோன்னா இமேஜஸ் ஃபோல்டருக்கும் இமேஜஸ் இதுக்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கும், வீடியோஸ் அந்த அப்ளிகேஷனுக்கு போகணுன்னா அந்த யூஆர்எல் கொடுத்துருந்தோன்னா ஸோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கும் போகும். ஸோ அது மாதிரி இது வந்து நம்ம இப்போ சிம்பிளாக விஎம் வச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விஎம் ஸ்கேல் செட்லேயும் பண்ணலாம், இல்லை ஆன்ப்ரமிஸ் சர்வர்ஸ்லேயும் பண்ணலாம். ஸோ ஹைப்ரிட் இதுவும் பண்ணலாம். ஸோ மல்டி சைட்டு இதுவும் பாசிபிள். இப்போ வந்து ஒரு சிங்கிள் சைட் தான் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு மல்டி சைட்டு இது அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டுருக்குன்னா அதுவும் நம்மளால் இந்த அப்ளிகேஷன் கேட்வே மூலமாக பண்ணலாம். ஸோ இதை ஒன்று ஒன்றா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு கொஞ்சம் டைமும் கன்சியூம் ஆகும் அந்த அப்ளிகேஷன் கேட்வே க்ரியேட் ஆகிறதுக்கு. ஸோ லெட் அஸ் டூ. ஸோ அப்ளிகேஷன் கேட்வே அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு மீனிங்ஃபுல் நேமு அப்ளிகேஷன் கேட்வே
ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஷார்ட்டாக கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஈஸ்ட் யூஎஸ் ஸ்டாண்டர்ட் V2வே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அதில் இன்ஸ்டன்சஸ் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதையே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லோட் பேலன்சர் கான்செப்டும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நம்ம எத்தனை இன்ஸ்டன்சஸ் நமக்கு இப்போ ஒரு டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் டிராஃபிக் வருதுன்னா, ஸோ அந்த டைமில் வந்து எத்தனை லோட் பேலன்சர் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத 2 to 10 அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். எத்தனை 0 to 10 சொல்லலாம். ஸோ நான் என்னோட கேஸ்க்கு 1, ஸோ மேக்ஸிமம் கவுண்ட்டு 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். அவைலபிலிட்டி ஜோன் வேணும்னா கொடுத்துக்கலாம். அப்புறம் HTTP அது தேவையில்லை, 2 டிசேபிள்டாகவே இருக்கட்டும். அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு தனி விநெட்டில் தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். நம்மளோட விநெட்டில் தான் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து சப்நெட் வந்து தனியாக இருக்கணும். ஸோ நம்ம விநெட்டில் அப்ளிகேஷன் கேட்வே சப்நெட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் கான்ஃபிகரேஷன், அப்ளிகேஷன் கேட்வேக்குள்ள பேசிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் என்னென்னா ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் நம்மளோட அப்ளிகேஷன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்மளோட விஎம் ஐபி அட்ரஸ்லாம் ஹிடன் பண்ணிவிட்டு இந்த ஐபி அட்ரஸ் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஆல்ரெடி ஐபி அட்ரஸ் இருந்ததுன்னா அதையே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவும் க்ரியேட் பண்ணலை. ஸோ ஆட் நியூ ஐபி கொடுத்துட்றேன். ஏஜி கேட்வே ஐபின்னு கொடுத்துட்டு இதெல்லாம் மித்தது எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான், ஸ்டாட்டிக் அசைன்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டாட்டிக் அசைன்மெண்ட்டில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸோ இந்த ஸ்டாட்டிக் விஐபி, அதாவது இந்த அப்ளிகேஷன் இருக்கிற வரையுமே ஃபுல்லாக இந்த ஐபி அட்ரஸ் ரிமைன் ஆகிருக்கும். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம டிஃபால்ட்டாக டைனமிக்காக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஸ்டாட்டிக்காகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இதுக்கு ரிசர்வ் பண்ணி இருக்கிறதுனால எப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் கேட்வே ரிசோர்ஸ் இருக்கிற வரையும் இந்த ஒரே ஒரு ஐபி வந்து பர்டிகுலர் கேட்வேக்கு ரிமைன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கெண்டில் வந்து பேக்கெண்ட் பூல் க்ரியேட் பண்ணணும். அதாவது நம்ம இப்போ தான் அந்த நம்மளோட விஎம் எல்லாம் இங்கே தான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 பூல் க்ரியேட் பண்ணிக்கணும். எத்தனை விஎம் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த விஎம்மை வந்து நம்ம பேக்கெண்ட் பூலாக கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ 2 விஎம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 2 பூல் க்ரியேட் பண்ணிடலாம். இமேஜஸ் பூல் அப்படின்னே நேம் கொடுத்துக்கிறேன் ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக. பேக்கெண்ட் டார்கெட்ஸ் வந்து இப்போதைக்கு அப்புறம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அதை கொடுப்போம். ஸோ ஐபி அட்ரஸ் மூலமாகவும் நம்ம டார்கெட் டைப்பு வந்து எடுத்துக்கலாம். 4 விதமாகவும் நம்ம பண்ணலாம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபி அட்ரஸ், இல்லைன்னா வர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டு, இல்லை ஆப் சர்வீசஸ், ஏதாவது ஆப் சர்வீஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னாலும் நம்ம அதையும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து விஎம் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா என்னோட 2 விஎம்மோட நிக்கார்டு இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது இமேஜஸ் பூல்ன்றதுனால இமேஜஸ் அந்த நிக்கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னொரு பேக்கெண்ட் பூல் க்ரியேட் பண்ணணும். வீடியோஸ் பூல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணணும். டார்கெட் லிட்டில் லேட்டராக கொடுப்போம். ஸோ வர்ச்சுவல் மிஷின் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன், ஆட் கொடுத்துட்றேன். இப்போ பேக் எண்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கான்ஃபிகரேஷன். அதாவது ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சாச்சு, பேக் எண்ட் முடிச்சாச்சு. இப்போ கான்ஃபிகர் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ரவுட்டிங் ரூல் க்ரியேட் பண்ணி அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவுட்டிங் ரூலில் வந்து ஒரு ரூல் நேம், இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம டிராஃபிக் ரவுட் ஆக போகுது. ஸோ இது வந்து நேம் எல்லாமே வந்து நம்மளோட ஐடென்டிக்காகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் தான். ஸோ
ரூல் 1ன்னு அப்படியே கொடுத்துடுறேன். லிசனர், ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஐபி மூலமாக வர டிராஃபிக்கு நெக்ஸ்ட்டு இந்த லிசனருக்கு தான் போய் லிசனர் தான் நெக்ஸ்ட் லெவலில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கே போகணும், எந்த இதுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ஸோ லிசனருக்கு வந்து ஒரு நேமு கொடுத்துடலாம். ஸோ அதே லிசனர் 1 அது மாதிரியே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ஐபி வந்து பப்ளிக், நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஐபி வந்து போத் எதுவும் ப்ரைவேட் பப்ளிக் எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம பப்ளிக்னு தான் கொடுத்துருக்கோம் இந்த டெமோவில் பொறுத்தவரைய. நீங்கள் உங்களோட இது வந்து ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா ப்ரைவேட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டோகால் வந்து இந்த இதை பொறுத்தவரைய நான் ஹெச்டிபிஏ கொடுத்துக்கிறேன். போர்ட் வந்து 80 போர்ட்டே போதும். ஸோ இந்த லிசனர் டைப் வந்து பேசிக், அதாவது ஒரு சிங்கிள் சைட்டுக்கு மட்டும் நான் இப்போ அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மல்டி சைட்டுக்கு அசைன் பண்ணணுன்னாலும் அது மல்டி சைட் கொடுத்து பண்ணலாம். அது கொஞ்சம் வேறு ப்ரொசீஜர். ஸோ இந்த டெமோவில் பேசிக்கே கொடுத்து பண்ணிக்கலாம். எரர் பேஜ் யூஆர்எல் வேணுமா அப்படின்னா நம்ம அதையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த டெமோவில் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால விட்டுடுறேன். ஸோ இதில் பார்த்தாலே ஸோ எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் கேட்வே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி ஒரு செக்யூர்டாக நம்மளை அப்ளிகேஷன்ஸ்க்கு ரவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுவும் நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணும். ஸோ ஆட் கொடுத்தா நெக்ஸ்ட்டு நம்ம பேக் அண்ட் டார்கெட்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே பேக் அண்ட் பூலில் வந்து 2 பூல் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைப்புக்கு வந்து இமேஜஸ் பூல் கொடுத்துட்றேன். ஸோ பேக் அண்ட் டார்கெட் வந்து எதுவும் நானும் ஹெச்டிடிபி செட்டிங்ஸ் பேக் அண்ட் டார்கெட் வந்து நான் பேக் அண்ட் பூலில் வந்து இமேஜஸ் பூல் கொடுத்துட்டேன். ஸோ ஹெச்டிடிபி செட்டிங்ஸ் வந்து இதுவும் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னே கொடுத்துடலாம். ஏன்னா இதுதான் வந்து எப்படி போகணும், பேக் அண்ட் போர்ட்டு, இந்த குக்கி பேஸ்ட் அஃபினிட்டி அது வேணுமா ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் செஷன் பேஸ்டு அஃபினிட்டி வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த இடத்துல எனேபிள் கொடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ கனெக்ஷன் ட்ரெயினிங்கு இந்த மாதிரி ஒரு மைன்யூட் லெவலில் நம்மளோட அப்ளிகேஷன்ஸை வந்து ரவுட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து எனேபிள் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் அப்படியே டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு ஒன்லி அந்த செட்டிங்ஸ் நேமை மட்டும் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து என்னோட டார்கெட் டைப் பேக் அண்ட் பூல் கொடுத்துட்டேன். பேக் அண்ட் டார்கெட் வந்து இமேஜஸ் பூல் கொடுத்துட்டு ஹெச்டிடிபி செட்டிங்க்கும் நான் செலக்ட் பண்ணி ஹெச்டிடிபி ரூட்டு போர்ட் 80 எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ தான் இந்த பாத்தை செட் பண்ண போகிறோம், எந்த பாத் வழியாக போகணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஆட் மல்டிபிள் டார்கெட்ஸ் இப்போ தான் இந்த பேக் அண்ட் டார்கெட்ஸ்க்கு வரும், அந்த கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இங்கே வந்து ஸ்லாஷ் இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். இமேஜஸ் /* அப்படி கொடுக்கணும். டார்கெட் நேம் வந்து எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இமேஜஸ் டார்கெட் அப்படின்னே நான் கொடுத்துக்கிறேன். இமேஜஸ் பூல் டார்கெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஹெச்டிடிபி செட்டிங்ஸ்னே கொடுத்துக்கிறேன். பேக் அண்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லணும். இமேஜஸ் பூல்னா இமேஜஸ் பூல் அப்படின்னு சொல்லணும். ஆட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னொரு பாத்தையும் நான் இங்கே ஆட் பண்ணணும். அது எதுக்குன்னா வீடியோஸ்க்கு, நம்ம வீடியோஸ் ஃபோல்டருக்கு. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். டார்கெட் நேம் வந்து வீடியோஸ் பூல் டார்கெட்டுன்னு கொடுத்துட்றேன். ஹெச்டிடிபி செட்டிங்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். வீடியோஸ் பூல் ஆட். இப்போது எல்லா கான்ஃபிகரேஷனுமே முடிச்சாச்சு. ரவுட்டிங் ரூல்லேருந்து எல்லா கான்ஃபிகரேஷனுமே முடிச்சாச்சு. ஸோ ஆட் பண்ணணும், கேட்வேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ
டேக் அப்படியே விட்டுட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ வேலிடேட் ஆன பிறகு கிரியேட் பண்ணிடலாம். பட் இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் டிப்ளாய் ஆக டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அது மீன் டைம் நம்ம இந்த virtual மிஷின் ஐபி அட்ரஸ் எடுத்து நம்மளோட விஎம் இது வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படி இது பண்ணணுங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இமேஜஸ் index.html. ஸோ இது இமேஜஸ் சர்வர். அதே மாதிரி இது ஸ்டில் நம்ம இந்த ஐபி அட்ரஸ் விஎம்மோட ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெண்டு இதுவும் இப்படி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்ளிகேஷன் கேட்வே ரெடி ஆன பிறகு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த க்ரியேட் பண்ணுறப்பயே நம்ம வந்து அப்ளிகேஷன் கேட்வே க்ரியேட் பண்ணுறப்பயே சில இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். இந்த இதுவும் நம்ம அடுத்த டைம் க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ ஃபயர்வால் எனேபிள் பண்ணி அந்த இது விண்டோஸ் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வேணும், வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இதுலேயும் இது பண்ணிக்கலாம். அதுலேயும் வெர்ஷன் 2வும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எனேபிள் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர்வால் ஸ்டேட்டஸு, ஃபயர்வால் மோடு, இது எல்லாமே டிடெக்ஷன், ப்ரிவென்ஷன் எப்படி வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அதுலேயும் வெர்ஷன் 2 அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் கேட்வே ரெடி ஆகிற வரைய வெயிட் பண்ணலாம். இதே லோட் பேலன்ஸரில் இருக்கிற மாதிரியே ஹெல்த் ப்ராப்ஸும் எப்படி அப்ளிகேஷன் கேட்வே ரன் ஆகுது, அதோட ஹெல்த் எல்லாமே வந்து ரிசோர்ஸஸோட ஹெல்த் எல்லாமே டிஃபால்ட்டாக செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டன்ஸும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் கண்ட்ரோலர் ஃபார் அவர் அஷ்யூர் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அப்ளிகேஷன் கேட் வந்து இன்க்ரீஸ் ஃபார் அவர் அந்த குபர்னெட்டிஸ் சர்வீஸ்க்கு கிளஸ்டருக்கு அந்த இதையும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் கண்ட்ரோலர் வந்து பாடில் ஏகேஎஸ் கிளஸ்டர் பாடில் ரன் பண்ணுறப்ப ஸோ அதையும் வந்து
குபர்னெட்டிஸ் ரிசோர்ஸஸ் கன்சியூம் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து அப்ளிகேஷன் கேட்வே கான்ஃபிகரேஷன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து டிராஃபிக்கை வந்து லோட் பேலன்ஸ் பண்ணி நம்ம குபர்னெட்டிஸ் பாட்க்கும் பண்ண முடியும். ஸோ அந்த இதுலத்துலேயும் இந்த அப்ளிகேஷன் கேட்வே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் சைட்னால் நம்ம 100 வெப்சைட்ஸ் இருக்குது, அப்போ நம்ம ரவுட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷன் ஒரு கேட்வே மூலமாக நம்மளால் ரவுட் பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கேட்வே ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸோ இதுதான் என்னோட அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ இப்போ வந்து இதுதான் அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஐபி அட்ரஸ்ஸு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம யூஆர்எல்ல மென்ஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ index.html கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த சர்வரில் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும், அதாவது எந்த பேக்அண்ட் பூலில் இருக்குது அப்படிங்கிறதையும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இமேஜஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இமேஜஸ் சர்வரில் இருக்கிற அப்ளிகேஷன் எனக்கு இப்போ ரன் ஆகிடுச்சு. அதே இப்போ எனக்கு வீடியோஸ் பூலில் இருக்கிற அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த யூஆர்எல்லை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்னோடய அப்ளிகேஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் வீடியோஸ் சர்வரில் இருக்கிற அப்ளிகேஷனுக்கு இந்த கேட்வே வந்து ரவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து எப்படி அஷூரில் அப்ளிகேஷன் கேட்வே க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணுங்கிறதுக்கான சின்ன டெமோ. இந்த டெமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுபோல் வேறு ஒரு நல்ல அஷூர் கான்செப்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.